நம்ம பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர்கிட்ட கோபமாக நம்ம சண்டை போடுவோம். ஏன் ஆண்டவரே இவ்வளோ லேட்டாக வந்தீங்க? ஏன் ஆண்டவரே என்னை இந்த பூமியில் இவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க? என்ன பாடு தெரியுமா? என் பிள்ளைங்க என்னை படுத்தி எடுத்துருச்சுங்க ஆண்டவரே. என் கடன் பிரச்சனையில் நான் எவ்வளோ கண்ணீர் விட்டேன் தெரியுமா? அப்படிலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? அந்த பரலோகத்துக்குள்ளே போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ளே வந்துடும். ஆமென். இப்போ நீங்கள் ஆலயத்தில் உட்காந்துருக்கும்போது என்ன நினைப்பீங்க? கறி எடுக்கணுமே, அரைக்கிலோ எடுப்போமா, 3/4 கிலோ எடுப்போமா, காசில் இந்த கவலைகள்லாம் இருக்காது. பிள்ளைகளை குறித்து கவலை இருக்காது, ஃபெயில் ஆயிடுச்சுங்கிற கவலை இருக்காது, நாளையை குறித்து கவலை இருக்காது, மரணத்தை குறித்து பயம் இருக்காது, கடன் அடைக்கணும், இஎம்ஐ கட்டணுங்கிற பயம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இதுக்கு பதிலாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு 100 கோடி ரூபா கிடைச்ச உடனே நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருமா, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி தொடர்ந்து நமக்குள்ளே இருக்குமா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு தான் நம்மளை பார்த்து சொல்கிறார், கொஞ்சம் தானடா கஷ்டத்தை அனுபவிக்கிற, கொஞ்ச நாள் அனுபவி. எதை இழந்தாலும் நீ கவலைப்படாத, உன்னை விட்டு இது போகுதுன்னு நினச்சி பயப்படாத, ஐயோ என் குடும்பம் இப்படி இருக்கே நீ கவலைப்படாத. ஆனால் உனக்காக நான் ஒரு மேன்மையான ஸ்தலத்தை வைத்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் நீங்களாம் கவலைப்படுவீங்கன்னு தெரிஞ்சு தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன வார்த்தை தெரியுமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்மளாம் பயப்படுறோம்ல, ஐயோ இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த உலகத்தில் உபத்திரவத்தை நான் அனுபவிக்கணும், எவ்வளோ நாள் தான் பாடுகள் இந்த உலகத்தில் அனுபவிக்கணும் சொல்லுவோம். இல்லை இல்லை இல்லை, சீக்கிரமாய் நான் வருகிறேன், கவலைப்படாதப்பா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உன் வாழ்க்கையில் நான் சீக்கிரமாக வந்து உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகிறேன். நிறைய பேருக்கு கோபம், நான் சின்ன வயசுலேருந்து இதோ சீக்கிரமாய் வாரேன் தான் சொல்கிறாரு, நானும் வளர்ந்துட்டேன், என் பிள்ளைகள் வந்து எப்போ வருவார்? ஆண்டவர் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்னா, ஒருவேளை இன்னைக்கு வந்தார்னா இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுல எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியல. உண்மையாக சொல்கிறேன், இத்தனை பேரில் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் போவாங்கன்னு தெரியாது. அப்போ ஆண்டவருக்கு என்ன ஒரு வேதனைனா, ஒருவேளை நம்ம சீக்கிரமாக வந்துட்டா இந்த ஆஸ்திர் பாஸ்டர் பரலோகத்துக்குள்ளே வரமாட்டார், அதனால என்ன பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்சம் காலத்தை தள்ளி கொடுப்போம், அதுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரும், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, பிரபு ரட்சிக்கப்பட்டுருவான், ஜெகன் ரட்சிக்கப்பட்டுருவான், அகஸ்டின் மனம் திரும்பி பைபிளை தூக்கிட்டு வந்துடுவான், ஸோ ஒரு குடும்பமாக நம்ம பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் தாமதப்படுத்திட்டு இருக்கிறாரே தவிர அவர் சீக்கிரம் வர ஆவலாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இப்படி தான் ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு போனாராம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு. அதுதான் அவருக்கு முதல் பிரசங்கமாக. அப்போது இந்த மாதிரி ஒரு டேபிளில் அந்த பேப்பரை வச்சுட்டு பாஸ்டருக்கு அப்படியே பதட்டத்தில் வேர்த்துருக்கு, ஏன்னா அவர் தான் முதல் பிரசங்கம்ல. அப்போது அங்கே இருக்கிற இந்த மாதிரி ஜாக் மாதிரி ஒரு பையன், ஐயோ பாஸ்டருக்கு வேர்க்குதுன்னு இந்த டேபிள் ஃபேனை போட்டிருக்கான், பேப்பர் பறந்து போயிடுச்சு. அப்போ பேப்பர் பறந்து போனோன்னா இவருக்கு ஞாபகத்தில் இல்லையா என்ன பிரசங்கம், ஐயோ எடுக்கிறதுக்கு ஒரு பதட்டம், ஆனால் தலைப்பு மட்டும் கரெக்டாக ஞாபகத்தில் இருந்திருக்கு. அதனால அவர் சொல்லியிருக்கார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ இந்த ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர் ஒரு வல்லமையான பிரசங்கத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா நான் இந்த தலைப்பை சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வருது, பாஸ்டர் ஒரு வல்லமையான தலைப்போடு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த முன் வரிசையில் ஒரு பாட்டியம்மா கண்ணாடியெல்லாம் ஏற்றி விட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கு, சொல்லு ராசா அப்படின்ட்டு. மறுபடியும் அவருக்கு வேற ஒன்றும் வரல, பதட்டத்தில் இந்த டேபிளை பிடிச்சிக்கிட்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரியான பிரசங்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு நிமிர்ந்து இப்படி உட்காந்துருக்கு பாட்டியம்மா. 3ஆவது தடவை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் டேபிள் அடித்தவர் குப்புற பாஞ்சிட்டார். குப்புற பாஞ்சதில் பாட்டியம்மா மேலேயே விழுந்துட்டார். விழுந்து அந்த பாட்டியம்மா கண்ணாடிலாம் கலண்டு போய் இவர் தவந்து போய் அந்த கண்ணாடி எடுத்து பாட்டிகிட்ட கொடுத்து, பாட்டி என்னை மன்னிச்சிரு, தெரியாமல் நான் உன் மேலே வந்து விழுந்துட்டேன் பாட்டி அப்படின்னா அந்த பாட்டி கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு, ராசா என்னையே நீ மன்னிச்சிரு ராசா, நீ ரொம்ப நேரமாக இதோ வாரேன் இதோ சீக்கிரமாக வாரேன்னு, நான் தான் கிளவி தள்ளி போய் உக்காந்துருக்கலாம், நீ இப்படி சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அதுவும் என் மேலேயே வருவேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு என்ன நினச்சிருச்சு பாட்டி? அந்த பிரசங்கத்தை இல்லை, இங்கே தான் வர்றதை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் போல், நம்ம தான் நகண்டு உட்காராமல் உட்காந்த இடத்துல உட்காந்தனால நம்ம மேலே தம்பி விழுந்துட்டார் போல் அப்படி நினச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிரசங்கத்தை வச்சு நிறைய ஸ்டோரிலாம் இருக்குது. ஆனால் இது சிரிப்பதற்காக அல்ல, ஆண்டவரும் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு வந்ததுக்கப்புறம் பாட்டியம்மா மாதிரி ஆண்டவரே இப்படி வருவீங்களா நம்ம பதறிடக்கூடாது. இப்போது ரொம்ப முக்கியம், அவர் சீக்கிரமாக வராரு. இந்த வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இங்கே தான் கிதக்குன்னு தூக்கி போடுது. அவன் கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் சும்மா வரல, ஒரு பலனை கொண்டு வருகிறார். ஆண்டவர் சும்மா வந்தார்னா ஓகே, ஆண்டவர் வாங்க நானும் வந்துட்டேன், நம்ம 2 பேரும் போயிடுவோன்னு சொல்லிடலாம். அங்கே ஆண்டவர் ரிசல்ட்டோட வராரு. எதோட வராரு? ரிசல்ட். நம்ம எழுதின பரீட்சைக்கான ரிசல்ட்டோட வராரு. பரீட்சை எழுதும் போது கூட பிள்ளைகள் பயப்படாதுங்க. அந்த என்ன சொல்லு, அந்த பேப்பரை திருத்திட்டு டீச்சர் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்களோ. 2 டவுசரை போட்டு போவோம், 2 பாவடையை கட்டிட்டு போவோம், அடி வாங்கிறது உறுதி ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், சந்தோஷம்தான். ஆனால் பலனோட வரல, மார்க்கோட வராரு, ரிசல்ட்டோட வராரு. நீங்கள் பாஸா ஃபெயிலா 2 ஆப்ஷன் தான். அன்னைக்கு அவர் ரிசல்ட்டோட வரப்போறாரு. அவர் வரும்போது ஒன்று பாஸ் ஆகணும், இல்லைன்னா அப்போது அவருடைய வருகையை சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கணுன்னா நல்ல எக்ஸாம் எழுதியிருந்தால் தான் சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கலாம். பரீட்சையில் கோட்டை விட்டுட்டோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஆயிடுவேனா பாஸ்டர், இப்படி தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கிரியைகளுக்கான பலனோட வருகிறேன். இந்த ரிசல்ட்டு நீங்கள் எந்த பரீட்சையிலேருந்து வருது தெரியுமா? மேக்ஸில் இருந்தோ, சோசியல் சயின்ஸில் இருந்தோ, இங்கிலீஷில் இருந்தோலாம் வரல, கிரியைகளிலிருந்து வருது. ஒரே சாப்டர் தான் உங்கள் வாழ்க்கையில், ஒரே சப்ஜெக்ட் தான். என்ன சப்ஜெக்டு? கிரியைகள். இந்த கிரியைகளில் நீங்கள் எப்படி மார்க் எடுக்கிறீங்களோ இதற்கான பலனை தான் அவர் கொண்டு வர போகிறாரு. ஆகவே அவர் வரும்போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் என்னென்னா, இன்னைக்கு நம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, எதற்காக தெரியுமா? உன் கிரியைகளை நீ சரி பண்ணிக்கோ, அதுதான் ஆயத்தமாகிறது. அல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தீத்துல 3வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. நல்லா கவனிங்க. அவ்வளவு அழுத்தமா இந்த வசனம், இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி. நீங்க தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறீங்க, அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வருகிறீர்கள். ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். தீத்து சொல்றாரு, எப்பா இந்த உலகத்துல நிறைய இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தைகள் உண்மையுள்ளது. நான் சொல்ல போறேன், இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி. இன்னைக்கு சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஊழியம் செய்வதை விட நற்கிரியைகளை செய்ய நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீ பிரசங்கம் பண்ணுகிறத விட, நீ குடும்பத்தை நடத்துறத விட, நீ கணவராக இருக்கிறத விட, நீ மனைவியாக இருக்கிறத விட, நீ நற்கிரியைகளை செய்ய நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் நற்கிரியைகளை செய்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியுமா? இதில் நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா பிசாசு நம்மளை வழிமாறி போக பண்ணி விடுவான். இதில் என்ன செஞ்சிருவான்? வழிமாறி போக பண்ணி விடுவான். ஆதாமியும் ஏவாளையும் எப்படி வழிமாறி போக பண்ணானோ அது மாதிரி நற்கிரியைகளை விட்டு வழிமாறி போக பண்ணிடுவான். அதனால தான் இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக இவர்களை குறித்து தான் இன்னைக்கு திட்டமாய் போதிக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரங்க எதை குறித்து பிரசங்கம் பண்ணணும்னு தெரியுமா? நற்கிரியைகளை செய்கிறவா. நேற்றைக்கு ஒரு கதை சொன்னேன் நான். ஒருத்தன் போட்டில் போயிட்டு இருந்திருக்கிறான். ஒருத்தருக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த ரிவரில், இந்த ஆற்றுல ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். அதனால் ஒரு போட்டை அமர்த்தி, அவர் ரொம்ப பெருமை உள்ளவரான், அதனால் அந்த போட்டில் ஏறி உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இவர் இங்கிலீஷில் பேசியிருக்கிறார் அந்த போட்டு ஓட்டுறவன்ட்ட. அவன் சொல்லியிருக்கிறான், சார் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சார். அட அறிவு கெட்டவனே, நீலாம் வாழ்கிறதே வேஸ்ட்டுடா, இங்கிலீஷ் தெரியாமல் நீ பிறந்து வளர்ந்துருக்க பாரு அப்படின்ட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவர் செய்கிற அந்த பிஸ்னஸை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், இல்லை சார் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பற்றி எனக்கு தெரியாது. டேய், நீ கொஞ்சம்தான் அறிவு கட்டவே நினச்சேன், முழுமையாகவே நீ யாரு தான், முட்டாள் தாண்டா. இந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் என்னடா நீ வாழ்கிற இத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஐயோ அப்படின்ட்டு அவனும் ரொம்ப கவலையோடு போயிருக்கான். கொஞ்சம் நடு ஆற்றுக்குள்ளே போன உடனே போட்டில் ஓட்டம் விழுந்துருச்சு.
போட்டில் ஓட்ட விழுந்த உடனே இவன் மெல்ல கேட்டிருக்கான், சார் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏன்னா இப்போ நம்ம 2 பேருமே தண்ணியில் குதித்து நீந்தி தான் அக்கறைக்கு போக முடியும். போட்டு கொஞ்ச நேரத்தில் மூழ்க போகுது. இவன் சொல்லியிருக்கான், நீச்சலா? நான் எதுக்கு நீச்சல் எனக்கு தெரியாது. இப்போ இவன், அறிவு கட்டவனே, இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் தப்பிக்க முடியாது, பிஸ்னஸ் தெரிஞ்சாலும் தப்பிக்க முடியாது, இப்போ உனக்கு நீச்சல் தெரிஞ்சாதான் உயிரோட வீட்டுக்கு போக முடியும். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எதையோ பெருசாக காமிச்சு பிசாசு நம்மளை இழுத்துக்கிட்டே போயிடுறான். ஊழியம் செய்கிறவங்களுக்கு அந்த ஊழியத்தை குறிச்சே மேன்மையில் போயிடுறாங்க, கிரியைகளை கவனிக்க மறந்துடுறாங்க. ஜான் ஜெபராஜ் பாட்டு பாடினா அன்னைக்கு லைக்ஸ் அள்ளி குமியுது, மில்லினியம் கணக்கில் ஜனங்கள் லைக் பண்ண ஆரம்பித்தாங்க. அவருடைய ட்ராக்கே மாறிடுச்சு, கிரியைகளை மறந்துட்டார். இப்போ அவர் கிரியைகள் வெளியரங்கமாக ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்துட்டார். இப்போ ஓடி ஒளிஞ்சு போய் உட்காந்துருக்கிறார். நிறைய நேரத்தில் அதுதான் நடந்துட்டு இருக்குது. நமக்கு எது அவசியம் வேதம் சொல்லுது தெரியுமா? கிரியைகள். நீங்கள் இன்றைக்கி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கல்ல, இத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்கல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே, ஆண்டவரே நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ரெபேக்காலுக்கு அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க, நான் என்ன மாறணும் பாஸ்டர், என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வேணும் பாஸ்டர். ஜெகனும் கேட்பான் அதே மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்ம மாற்றத்திற்காக தான் சபைக்கே வருகிறோம், நம்முடைய கிரியைகளை மாற்றிக்கொள்வதற்காக. இங்கே இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே ஒரு மாற்றம் இருக்குது. நம்ம தெருவில் போயிட்டா ஒரு மாற்றம் இருக்குது, காலேஜுக்கு போயிட்டா ஒரு மாற்றம் இருக்குது, ஸ்கூலுக்கு போயிட்டா ஒரு மாற்றம் இருக்குது, நிறைய இடத்துல மாற்றங்கள் இருக்குது. அப்போ நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஏன் திட்டமாய் போதிக்கிறார்னா, இந்த உலகத்தில் துர்க்கிரியைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்போது கர்த்தர் வரும்போது நம்முடைய கிரியைகளுக்கான பலனை தான் கொண்டு வரப்போகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். மத்தேயு 7:21 23 வரைக்கும் வாசிக்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். நல்லா கவனிச்சிங்களா? அவனுடைய கிரியைகளின்படி தான் ஆண்டவர் அளிக்கிற பலன் வருது. பரலோகத்துக்குள்ள அப்படிதான் நம்ம போக முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன். நிறைய குரூப் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளை. அவனா சொல்லிக்கிடுவான். நான் எத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? வெள்ளச்சேலை கட்டாமல் ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு போனது கிடையாது. நான் யார் தெரியுமா? நகையை என்னைக்கே கலட்டிட்டு பரிசுத்தமாக நிற்கிற ஆள். நான் யார் தெரியுமா? சபையில் மூப்பர், நான் சபையில் செயலாளர், நான் சபையில் அங்கத்தினர், நான் டீக்கனாக இருக்கிறேன், நான் விசுவாசியர். பைபிள் எனக்கு தரவாக தெரியும். இங்கே கவனிச்சிங்கன்னா, நான் கர்த்தாவே உங்கள் நாமத்தில் அதை பண்ணோம், இதை பண்ணோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம் அப்படிலாம் சொல்லும்போது, அப்பொழுது 23 நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நீங்க எல்லாரும் நிமிர்ந்து பாருங்களேன், யாரை பார்த்து ஆண்டவர் அறியலைன்னு சொல்றாரு? அடுத்த 22 உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், தீர்க்க தரிசிகளை பார்த்து சொல்றார். அடுத்து உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம், வல்லமையா ஊழியம் செஞ்சவங்களை பார்த்து சொல்றாரு. அடுத்து அநேக அற்புதங்களை. இன்னைக்கு விசுவாசிகள் யாரை ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா? அப்படி கை நீட்டிட்டா ஒருத்தன் பொத்துன்னு விழுந்துடணும். ஆத்தாடி நல்ல ஊழியக்காரரா, நம்மளும் போய் ஒரு இடம் விழுந்துட்டு வந்துடுவோமா? ராட்டினை ஏறிட்டு இறங்குற மாதிரி. இங்கிட்டு ஏறுவான், அங்கே பொத்துன்னு விழுவான், இங்கிட்டு இறங்கிடுவான். எங்கே விழுகிறதுனால ஒன்றுமே கிடையாது. புரியுதா? சத்தியம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். சத்தியத்தை குறித்து எங்கே போதிக்கிறார்கள்? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை ஒரு காலம் அறியேன். ஏதோ ஒரு குடிகாரனை பார்த்து சொல்லிட்டா ஓகே, சினிமா பார்க்குறவனை பார்த்து சொல்லிட்டா ஓகே, பாவியை பார்த்து சொல்லிட்டா ஓகே, இப்போ யாரை பார்த்து அறியலைங்கிறாரு? அப்போ இத்தனை வருஷமாக இந்த சர்ச்சுக்கு வந்தும் நிறைய பேரை பார்த்து எனக்கெல்லாம் உன்னை பார்த்ததே இல்லையே சர்ச்சில் பாரு, உன்னை நான் பார்த்ததே இல்லையே ஒரு நாளும். நீ யார்? ஆண்டவரே இந்த சர்ச்சுக்கு மூப்பரே நான் தான். நீயா? ஐயோ நான் உன்னை ஒரு நாள் பார்த்தேன். நீ யார்? நான் தான் பாஸ்டர். பாஸ்டரா? பார்த்ததே இல்லையேன்ட்டாருன்னா எவ்வளோ மோசமான நிலைமை பாருங்கள். அதுதான் ரொம்ப கடினம். பரலோகத்துக்குள்ளே போகிறவங்கள டிசைட் பண்ணவே முடியாது நம்மளால். நான் போயிடுவேன், நீ போயிடுவேன், நான் தான் நீ தான், இப்போ நாளும் பரலோகத்துக்கு அப்படிலாம் கிடையாது. கிரியைகள் உள்ளே இருக்கும், அதை மாற்ற சொல்கிறார் ஆண்டவர். ஒரு கற்பனையாக ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு வாட்சி இருக்குமா. இப்போ அனிதாக்கு ஒரு வாட்சி, ஜெனிஃபருக்கு ஒரு வாட்சி, எப்சிக்கு ஒரு வாட்சி, எனக்கு ஒரு வாட்சி இருக்குமா. பரலோகத்தில் நம்ம செஞ்ச துர்க்கிரியைகளுக்கு தக்கதான் இந்த வாட்சி ஓடுமா வேகமாக.
சரி எங்கள் பாஸ்டர் வாட்சையை பார்த்துக்கிறட்டா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். என்ன எங்கள் பாஸ்டருடைய வாட்சை இங்கே காணோம் அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே ஆண்டவர், அங்கே இருக்க தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த வாட்சை தான் ஆண்டவர் ஃபேனாக யூஸ் பண்ணுறாருன்னு. அந்த வாட்சை தான் ஆண்டவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு? அவ்வளோ வேகமாக ஓடுது, காற்று வருதான். அப்போது கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அதிகாரத்தை வாசிச்சிட்டோம், ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டோம், அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சு. இப்படிலாம் நம்ம நினச்சி நானும் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டோம், ஜோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு நானும் நினச்சி இப்படி நம்ம நினச்சே பாழாக போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஒரு காலமும் நான் அறிந்ததில்லை. ஏன் ஆண்டவரை நீங்கள் என்னை அறியலைன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே. முடிஞ்சு போச்சா? நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? அக்கிரம செய்கைக்காரரே. தெய்வ பிள்ளைகளே, நம்மளையும் பார்த்து ஆண்டவர் இப்படி தான் சொல்வார். பண ஆசை, சாதி பெருமை, இந்த உலகத்தில் இருந்து என்னெல்லாம் உங்கள் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குதோ, நீங்கள் எல்லாரும் யார்? அக்கிரம செய்கைக்காரர். உலகத்தில் இருக்கிற கிரியைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. என்னதான் ஜெபிச்சாலும், பாஸ்டர் நம்ம ஆளுகளுக்குள்ளே இருக்கணும், நீ ஒரு காலம் பரலோகத்துக்குள்ள வர முடியாது. உங்கள் ஆளுகளுக்குன்னே அங்கே ஒன்று வச்சிருக்கிற ஆண்டவர். கொஞ்சம் யோசித்து பார்த்தா, இன்னைக்கு என்னதான் ஊழியம் செஞ்சாலும், என்னதான் விசுவாசியாக இருந்தாலும், உலக காரியங்கள் கொஞ்சம் நமக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்குது. உலக காரியங்கள், இந்த உலக காரியங்கள் நமக்குள்ளே ஒட்டி இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை பார்க்கவே முடியலை. இந்த உலகம் நம்மளையும் ஆண்டவரையும் மறைச்சிருது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ சர்ச்சுக்கு வந்தியா? ஆமாம் ஆண்டவர். சாதி வெறியோடு வந்தியோ? ஆமாம் ஆண்டவர். அதனால தான் உன்னை பார்க்க முடியல. நீ சர்ச்சுக்கு வந்தியா? ஆமாம். பணாசையோடு வந்தியோ? ஆமாம். அதனால தான் உன்னை பார்க்க முடியல. இப்படி ஆண்டவரை நம்மளையும் மறைக்கிற காரியங்களை நம்ம தூக்கி எரிஞ்சாதான் கர்த்தருக்கு நம்மளை தெரியும். ஆமென், அல்லேலூயா. தெய்வ பிள்ளை உணர்வடைகிறவர்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பாங்க. உணர்வடைகிறாங்கள, ஆமாம் என்கிட்ட இந்த குறை இருக்கு, ஆமாம் என்கிட்ட இந்த பாவம் இருக்கு, ஆமாம் என்கிட்ட இந்த கிரியைகள் சரியில்லாமல் இருக்குன்னு நீங்கள் நினைச்சாலே கர்த்தருக்கு முன்னாடி போயிடுவீங்க. இதை சுமந்துக்கிட்டே ஒருத்தங்க வருவாங்க பாருங்க, அவங்க நிலைமெல்லாம் ரொம்ப மோசம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் இந்த வசனத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிருவீங்க. உங்களுக்கு எந்த வசனம் தெரியுமா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிட்டுக்கிட்டே இருக்கு, அது உனக்கு தெரியாமல் நீ வசனத்தை வாசிச்சுட்டே இருக்க. இந்த வசனம் அக்கிரம செய்கைக்காரரை அகன்று போங்கள் யாரை பார்த்து சொல்லிட்டாரு தெரியுமா? நல்ல ஊழியம் செஞ்சவனை, தீர்க்க தரிசனம் சொன்னவனை, ஜெபிச்சவனை, அற்புதம் செஞ்சவனை பார்த்து சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர். அப்போ நம்மளா யோசித்து பாருங்க. என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இங்கே அடுத்த வசனம், ஆகையால் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தில் நான் சொல்லுவேன், தயவுசெய்து கீழ்ப்படிங்க, பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிங்க, பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, சபைக்கு கீழ்ப்படிங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. ஏன் சொல்கிறேன்னா, செவி கொடுத்தாலே கர்த்தருக்கு பிரியமாக மாறிடுவோம். உங்களை யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு என்னைக்காவது இந்த காரியத்தை நான் மாற்றியிருக்கிறேன், இந்த காரியத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன் வந்துட்டிங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் ரொம்ப விருப்பமானவர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நல்லா சொல்லிட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 20:13 வாசிங்க. எல்லாரும் நியாய தீர்ப்பு எதுனாலே அடைந்தார்கள்? எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க கிரியைகளின்படி தான் நியாய தீர்ப்பு அடைவீர்கள்னு சொல்லுங்க. நம்முடைய கிரியைகளின்படி. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஏன் சொன்னார்னா, ஐஸ்வர்யவான்களால் கிரியைகளை மாற்றிக்க முடியாது. கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார், நீ இழந்துருங்கிறாரு. இவன் இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை, எல்லாத்தையும் சுருட்டுறதுக்கு தான் அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அது ஊழியக்காரர் பணக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை விசுவாசிகள் பண ஆசையோடு இருந்தாலும் சரி, அவங்க பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்க, என்னை எடுத்துக்கோங்க, நான் ஒரு பாஸ்டர். இன்றைக்கி நான் கோடி ரூபாயில் வீடு கட்ட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. எனக்கு 2 ரூமோட ஒரு ஹாலோட ஒரு வீடு போதும். அதேமாதிரி நான் பாஸ்டர் 10 கார் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் சொத்துக்களை சேர்த்து வைக்க அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நாம் தான் போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம்? ஒரு ஊழியக்காரர் அப்படின்னா அவர் பண ஆசை இல்லாதவராக இருக்கணும்.
ஒரு ஊழியக்காரர் சொத்துக்களை அளவுக்கு மேலே சேர்த்தாருன்னா அவர் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அவர் பிரசங்கம் வேணால் பண்ணலாம், அவர் பிரசங்கத்தில் பல பேர் ரட்சிக்கப்படலாம், அந்த ஊழியக்காரரை பார்த்து அநேக பேர் ஆண்டவருக்குள்ளே வரலாம், ஆனால் அவர் போக முடியாது. ஏன்னா அவரை கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு முன்பதாக. ஆண்டவர் ஒரே வார்த்தையில் கேட்பார், உனக்கு போதும் என்கிற மனம் ஏன் வரவில்லை? ஆண்டவர் உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு. உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரருக்கு கொடு. நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா தான் காணிக்க கிடச்சிச்சு. நேற்று நான் அந்த 1000 ரூபாய் தான் பைக்கெட்டில் வச்சுக்கிட்டு வந்தேன். 2 நாளாக என்கிட்ட சில சூழ்நிலைகள் இருந்துச்சு, அதில் மத்தியில் நான் வந்தேன். 1000 ரூபா தான் வச்சுருந்தேன் என் பைக்கெட்டில். அப்போது ஒரு ஐயா வந்து என்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் ஐயா, எங்கள் சம்பந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க, நான் துஷ்டிக்கு போகணும், காசே இல்லை, என் மனைவி உங்கள்கிட்ட வாங்கிட்டு வர அனுப்பி விட்டுச்சு. நான் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஏன்னா 1000 ரூபாயை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. நான் உடனே அதில் 500 ரூபாய் எடுத்து, இந்தாங்க ஐயா வச்சுக்கோங்க, தாராளமாக போயிட்டு வாங்க. இல்லைங்க இன்னொரு 500 ரூபாயும் வேணும். இன்னொரு 500 ரூபாய் வேணுமா? எப்போ வேணும்? நாளைக்கு. என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 500 தான் இருக்குது, இதை வச்சு தான் நான் இங்கே பெட்ரோல் போட்டு எல்லாத்துக்கும் போகணும். வேணா நாளைக்கு வாங்க, போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் என்கிட்ட இருந்தால் உங்கள்கிட்ட தாரேன். ஸோ நம்மகிட்ட இருக்கிறத நம்ம சுருட்டி வைத்து கொள்ளக்கூடாது. நான் இந்த ஸ்டேஜில் நின்று நான் உண்மையாகவே நான் சொல்லுவேன், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்கும்போது நான் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு நான் கூட சும்மா இருந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், நம்முடைய கிரியைகளை பார்க்குறாரு. பணத்துலையும் ஆசையிலையும், இந்த காரியத்தில் தான் நம்ம நிறைய பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் டோட்டலாக எல்லா தீமைக்கும் எது தான்? பண ஆசை. பண ஆசையை விட்டால் தான் பரலோக ஆசை நமக்குள்ளே வரும். பண ஆசை எத்தனை பேர் விட போகிறீங்க? சரி, நம்ம மரிக்கும்போது எதுவுமே நம்ம கூட வராது. ஒத்துக்கிறீங்களா? என் பிள்ளை என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், நானும் சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுவோமா அப்படின்னா, ஏம்மா நீ மட்டும் போயிட்டு வாமா, என்ன எதுக்கு கூப்பிட்ற சாகிறதுக்கு? கணவர் நானும் இணை பிரியவே மாட்டோம், கை கோர்த்துட்டே இருப்போம். என் கூட உடன்கட்டை ஏறியாமா? உடன்கட்டையா? கட்டையில் போட்டு உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கோ, இப்போவே ஒழுங்காக ஓடி போயிரு. உடன்கட்டை யாரான்மா? உடன்கட்டை, இந்த கட்டையை எடுத்து வெளுத்துருவேன் உன்னைய. நீ செத்துட்டா நான் பிள்ளைகளை பார்க்கறக்கணும்ல. இப்படித்தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் நம்ம மரித்ததுக்கப்புறம் நம்ம கூட வரக்கூடியது ஒன்றே ஒன்று, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களுக்குள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள்ள மரிக்கிறவங்களாம் இந்த நாள்ல இருந்து பாக்கியவான்கள் எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து, தங்கள் பிரயாசங்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. ஐயோ அங்க ஓடணுமே, இங்க ஓடணுமே, சைக்கிள் பஞ்சரா இருக்கு, பைக் பஞ்சரா இருக்கு, பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கு, ஃபீஸ் கட்டணுங்கிற எல்லா பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அவர்களுடைய கிரியைகள் தான் அவர்களோட கூட போக போறது. அல்லேலூயா. இப்ப மரிச்சாலும் உங்க கூட வரப்போறது என்னது? அப்ப இந்த கிரியைகளை நல்ல கிரியைகளை வச்சிருக்கணுமா இல்லையா? பணமோ பொருளோ பந்தமோ சொந்தமோ, மாப்பிள்ள மலை ஏறினாலும் மச்சனை உறவு விடாது, மாப்பிள்ள உன் கூட தான் இருப்பேன்பா. ஆனால் நீ நம்ம கூட வரமாட்டான். நம்ம கூட வரப்போகிறது கிரியைகள். அல்லேலூயா. என்னது? கிரியைகள். இந்த ஐஸ்வர்யத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். இதை தான் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வீட்டில் போய் தியானிக்கணும்னு சொல்லுவேன் நான். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17-18 வாசிங்க. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த ஐஸ்வர்யத்துக்கு பேர் என்னது? எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க, நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஐஸ்வர்யத்துக்கு பேர் என்னது? நிலையற்ற ஐஸ்வர்யம். இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நீங்க எதெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அதெல்லாம் திருப்தியாய் சம்பூரணமாய் கொடுக்க ஜீவனுள்ள தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். நன்மை செய்யும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம எப்படி மாறணும்? எப்படி மாறணும்? எதுல ஐஸ்வர்யனா மாறணும்? வெரி குட். ஜபரத்னா அழகா சொல்லுச்சு, நற்கிரிகைகள் ஐஸ்வர்யனா மாறணும். நகைகள் இல்லை, பணத்தில் இல்லை, பொருள் இல்லை, நற்கிரிகைகள் ஐஸ்வர்யவான். அப்படி மாறும்போது தாராளமாக கொடுக்கணும். அல்லேலூயா. தாராளமாக கொடுக்கணும்.
அப்போ தான் தாராளமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உதாரண குணமுள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். இதுதான் நிலையான ஐஸ்வர்யம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு ஒன்றை கொடுத்துட்டு போயிட்டார். என்ன தெரியுமா? தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தில், நாம் செஞ்ச கிரியைகளால் நம்ம நீதிமானாக்கப்படவில்லை. நாம் செஞ்ச கிரியைகளால் நீதிமானாக்கப்படவில்லை, கிறிஸ்து செய்த நீதி நிமித்தம் நாம் வாசிப்பா வேகமாக வாசி. நாம செஞ்ச நீதி கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், எதனால நம்மளை ரட்சித்திருக்கிறார் தெரியுமா? நாம செஞ்ச நீதி கிரியெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருந்து, பிசாசானவன் இப்பெல்லாம் இல்லை, ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எதற்காக வெளிப்பட்டார் என்பதின் முதல் நோக்கம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. இதுதான் உண்மை. பாவிகளை மன்னிக்கிறது ரெண்டாவது. அவர் எதற்காக வந்தார்னா, அன்றைக்கி ஆதாமையும் ஏவாளையும் பிசாசு என்ன செஞ்சிட்டான்? ஒரு கிரியைகளுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். கிறிஸ்துவின் கிரியைகளிலிருந்து உலக கிரியைகளுக்குள்ளே பிசாசு கொண்டு போயிட்டான். இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்ததற்கான முதல் அடையாளம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. இவ்வளோ நேரம் நீங்கள் பிரசங்கம் கேட்டீங்க. ஏன் கிரியைகளை குறித்து ஆண்டவர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஏன் கிரியைகள்னே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இது மூலமாக தான் நான் பரலோகத்துக்குள்ளே போவேன்னு வேற சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எதற்காக அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே அதற்காகத்தான். இந்த கிரியைகளை எல்லாம் மாற்றுறதுக்காக, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். வந்துட்டு நாம் எல்லாரும் எபேசியர் 2:10 வாசிங்க. எபேசியர் 2:10. நற்கிரியைகளை செய்கிறதற்கு இப்போ நீங்களும் நானும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? எதற்காக புதிய மனிதனாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? நற்கிரியைகளை செய்வதற்காக. அல்லேலூயா. நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் எதற்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னா, இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியம். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வீட்டில் போய் இதை குறித்து தியானித்து ஒரு கட்டுரையை நீங்கள் எழுதலாம். அப்போது இங்கே வசனம் சொல்லுது, தேவனுடைய செய்கையாய் நாம் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் பிசாசை அழிக்க கிறிஸ்து வெளிப்பட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, மீதி பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு இவர்களைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அதனால தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அதனால தான் சொன்னார், நான் அவன் தலையை நசுக்கிட்டேன், அவனை உங்கள் காலுகளுக்கு கீழே வச்சிருக்கிறேன், கொஞ்சம் தான் நீ மிதிக்கணும். ஆமேன். நீ பயந்தனா அவன் ஆட ஆரம்பிச்சிருவான். நீ பயந்தனா கிரியைகள் பெருக ஆரம்பிச்சிரும். அதனால பிசாசின் கிரியைகளை அழிக்க நான் உன்னை பயன்படுத்துகிறேன். ஏன் இன்னைக்கு ஐயா பால்சாமி ஐயாவை பிசாசு இந்த பாடுபடுத்துகிறான்? ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜெனிஃபருக்கு ஏன் இவ்வளோ குறை? ஊழியத்தை செய்கிற எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள்? கர்த்தருக்காக உண்மையாக இருக்கணும் ஏன் உங்களுக்கு மட்டும் போராட்டம் வருதுன்னா, நீங்கள் தான் அவன் கிரியைகளை அழிக்க வந்திருக்கிறவங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். வேற யாரையும் அவன் கண்டுக்க மாட்டான். உங்கள் வீட்டில் எதிர்த்தாப்பில் இருக்கிற அம்மா சந்தோஷமாக இருக்கும், சரீரத்தில் ஒரு வியாதி இருக்காது, அது பாட்டு ஜாலியாக நாடகம் பார்த்துக்கிட்டே இருக்கும் காலையில் இருந்து. ஆனால் நம்மளால் ஒரு அதிகாரம் வாசிக்க முடியாது. தலை வலிக்கும், வயிறு வலிக்கும், புலம்பல் வரும், கவலையாக ஞாபகத்துக்கு வரும், ஜெபிக்க முடியாது, போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவனை ஃப்ரீயாக விட்டால் நம்ம கிரியைகளை அவன் அழிச்சிருவான். நம்மளால் அந்த பூமியில் செயல்பட முடியாது, நம்மளால் அநேக ஜனங்களை நரகத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, இவனை நெருக்கிக்கிட்டே இருப்போம். இவனுக்குள்ள வல்லமை இவனுக்கு தெரியவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்கார். உங்ககிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறேன், பிசாசை அழிச்சிடலாம் நீ. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்னா, அந்த அதிகாரத்தை நமக்குள்ளே கொண்டு வர விடாதபடி இருக்குது. ஆனால் அதை ஞாபகப்படுத்த விடாதபடி கவலை, கண்ணீர், போராட்டம், கஷ்டம், குறைவு, அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார் யோவான் 8:12, எடுக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இந்த உலகத்திற்கு யார் ஒளி?
என்ன இது சொல்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். இப்போ மத்தேயு 5:14-16 வாசிங்க. மத்தேயு 5:14-16. இப்போ ஆண்டவர் அவர் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர் இப்போ நம்மளை பார்த்து சொல்றார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். 16வது வசனம் வாசிமா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. இப்போ சொல்லுங்க, உங்க வெளிச்சம்னா என்ன? பிரிஸ்கிலா சொல்லுமா, வெளிச்சம்னா என்ன? நற்கிரியைகள் அல்ல, பிரகாசிக்க கடவது. இப்ப சொல்லுங்க, உங்க வெளிச்சம்னா என்ன? பிரிஸ்கிலா சொல்லுமா, வெளிச்சம்னா என்ன? நற்கிரியைகள். அல்லேலூயா. அப்ப நம்மகிட்ட இருக்கிற வெளிச்சம் இருளாகணும் தான் பிசாசு துர்க்கிரியைகளை நமக்குள்ள கொண்டு வரலாம். மாம்சத்தின் கிரியைகள் என்னது உங்களுக்கு தெரியும், ஆவியின் கிரியைகள் என்னது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவருக்காக நற்கிரியைகளை செய்யணும். உங்க நற்கிரியைகளை மற்றவர்கள் பார்க்கணும். ஒரு காலத்துல கிறிஸ்தவம் என்பது அநேகரால மதிக்கப்படக்கூடியதா இருந்தது. எப்ப அவன் கிறிஸ்தவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் கிறிஸ்தவன் என்ன செய்ய மாட்டான், ஏமாத்த மாட்டான், உண்மையா இருப்பான்பா. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க உண்மையா இருந்தாங்க. அன்னைக்கு இருக்கிற மிஷினரிகள் தியாகத்தோடு பணங்களை தனக்கு வச்சுக்காம ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. அநேகருக்கு வீடு வாசலை கட்டி கொடுத்தாங்க. தியாகத்தோட ஊழியம் செஞ்சதுனால நற்கிரைகள்னால கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு பிசாசு நயவஞ்சகமாய் வந்து ஊழியக்காரங்க கூட இன்னைக்கு சுருட்டுகிறவர்களாய் மாறிவிட்டார். எனக்கு ஒரு ஐயா போன் பண்ணார். ஒரு ஐயா எனக்கு போன் பண்ணார், பெரிய ஊழியக்காரர். அவர் பேரை சொன்னா உங்களுக்கே தெரியும். அவங்களுடைய மகன் வந்து பயங்கரமா பாட்டு பாடுவார். அவருடைய பாடல்களுக்கு நிறைய டான்ஸ் ஆடுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் அது. அவங்க அந்த ஐயா கிட்ட 10 லட்சம் ரூபாய் ஏமாத்தி வாங்கியிருக்கிறாங்க. யாரு? ஊழியக்காரங்க. அவர் என் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கிற ஆடியோ. அவர் இப்போ ஒரு பயங்கரமான கூட்டம் நடத்தினார். ஆல்வில் தாமஸ் கிட்டத்தட்ட 10-15 பேரை வச்சு கூட்டம் நடத்துறாரு. ஐயா எப்படியாவது அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இவனை அசிங்கப்படுத்தணும்யா. அவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறார், சென்னையில ரூம் போட்டு தங்கி இருக்கிறாரு. கமிஷனர் ஆபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஐயா. கொடுத்ததுக்கு பணத்தை கட்டி என் பக்கமா திருப்பிட்டாங்க எல்லாத்தையும். நான் கொடுத்ததுக்கான எல்லா ஆதாரமும் வேண்ட இருக்கு, எனக்கு ஆள் இல்ல, பக்க பலம் இல்லைங்கிறாரு. ஏமாத்தினது யாரு? சண்டை போடுறது யாரு? உலகத்தான ஊழியக்காரன், காசுக்காக. அப்போ ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா? இவனை கொண்டுதான் அவனை அழிக்கணும்னு நினைச்சாரு. இவனே இன்னைக்கு விழுந்து போய் கிடக்குறானே. ஊழியம் தான் செய்யறான், நல்ல பாட்டு பாடுறான், ஆனா பணாசையில விழுந்து கிடக்குறான். நல்லா இருக்கிறான், இன்னைக்கு அந்த காரியத்துல சிக்கிட்டான், இந்த காரியத்துல சிக்கிட்டான், இவனை பயன்படுத்த முடியலையே. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இந்த கடைசி காலத்துல வெளிச்சமாய் நற்கிரியைகளோட யார் பிரகாசிக்கிறார்களோ அவர்களை கொண்டு தேசத்தை அசைக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, உங்க நற்கிரியையில செய்ய நான் இருக்கிறேன் ஆண்டவரே. கவலைப்படாதீங்க ஆண்டவரே, நான் இனிமே நற்கிரியைகளோட நான் நிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க வேதனைப்படாதீங்க ஆண்டவர். இத்தனை ஊழியக்காரங்களை பார்த்து நீங்க கஷ்டப்படுவீங்க. இவங்களை வச்சு ஒண்ணும் செய்ய முடியல, அவங்கள வச்சு ஒண்ணும் செய்ய முடியல, ஆனா நான் நிக்கிறேன் ஆண்டவர், என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க. உங்களுள்ள இருக்க வெளிச்சம் பயங்கரமாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள வரும். கர்த்தருடைய மகிமையை அநேகர் பார்ப்பார்கள். உங்களுக்குள்ள இருக்க வெளிச்சம் அநேக ஜனங்களுடைய இருளை மாற்றும். வேதம் நம்மளை பார்த்து எச்சரிக்கிறது. என்ன சொல்லி எச்சரிக்கிறது தெரியுமா? லூக்கா 11:35. உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. எவனோ வந்து உன்னை தூண்டி விடுவான், கோபப்படுத்துவான், எரிச்சல் படுத்துவான், பெருமையா பேசுவான், அவன் வந்து உன்னை அப்படியே ஏளனமா பேசுவான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீயும் உன்னுடைய வெளிச்சத்தை இருளாக்கிறாத. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15-16 வேதனையோட சொல்வார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடு. நீ அனலாவது குளிராவது இருந்தால் நீ நடிக்கிற, நீ என்ன செய்யற? நடிக்கிற. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறார். அனலும் குளிரும் அதுதான். அப்படி இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? ஜெனிஃபர் டக்கு நீங்க வாந்தி பண்ணிட்ட, அனிதா சோத்ர ஆண்டவர் எப்படியா உட்காருவேன்? என்ன செய்வேன்? தள்ளி போயிடுவேன். ஆண்டவர் அருவருக்கிற காரியம், அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டு அகன்று போங்க. அப்பனா வாந்தி பண்ணிட்டாரு, எப்பா தள்ளி போயிடுவோம். பக்கத்துல ஊழிய செய்யற, ஊழியமா ஓரமா போய் செய்யும், என்கிட்ட வராது. ஒரு நாள் ஒரு பஸ்ல ஏறினேன், பார்த்தா பயங்கர கிரௌடு பஸ்ஸுக்குள்ள. அப்போ டிரைவர் சீட்டுக்கு 2வது சீட்டு ஃப்ரீயா இருந்துச்சு, யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். முட்டாப்பேல இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, ஒருத்தன் கூட உட்காரல. அண்ணே வலிவிடு, அண்ணே வலிவிடு, அண்ணே வலிவிடுன்னு நேர அந்த சீட்டுக்கு போய் எட்டி தானே பார்த்தேன், சீட்டு முழுவதும் வாந்தி.
பக்கத்துல இருக்க என்னை பார்த்தா, ஏன் நாங்களாம் முட்டாளா? வாந்தி பண்ணியிருந்தா நின்னுட்டாவது வந்துருவேன், ஒளிய உட்கார மாட்டேன். சை. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து எவ்வளவு தூரம் வேதனைப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது, உன் கிரியைகளில நீ வளரணும். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல ஒரு மாச்செடி நட்டு வச்சிருக்கிறீங்கன்னா அது வளர்ந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம். அது கனி கொடுக்கும் போது அந்த கனியை வாங்கி திங்கும் போது இனிப்பா இருந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:19 நம்ம முடிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:19 கவனிச்சீங்களா? நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் எப்படி இருக்கிறது? அப்ப கிரியைகள் அவன் வளர்ந்திருக்கிறான், முன்னாடியை விட இப்ப வளர்ந்திருக்கிறான். ஆனா உண்மையாவே என்ன நடக்குது தெரியுமா? ஊழியத்துக்கு வந்த புதுசு கூட, விசுவாசியா மாறினப்ப கூட நம்ம கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருப்போம். அப்புறம் நாள் போக போக பின்னாடிதான் போவோம். இங்க சொல்ற, நீ பின்னாடி போயிருச்சு இந்த காலம், ஆனா நீ கிரிகைகளை தான் வளரணும். கிரிகைகளை என்ன செய்யணும்? வளரணும். கர்த்தர் விரும்புறார். உங்க வாழ்க்கையில உலகத்துக்கு இடம் கொடுக்காது, உலகத்தை கொண்டு வந்து உங்களுக்குள்ள வைக்காதீங்க. உங்க கிரியைகளை காத்து கொள்ளுங்க. உங்க கிரியைகளை குறித்து கர்த்தர் பெருமைப்படணும். உங்க பிள்ளைகள் நல்ல பேர் வாங்கிட்டு வந்தா நீங்க எப்படி சந்தோஷப்படுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய கிரியைகளை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படணும். ஆண்டவர் பார்த்து நடிக்கிறான்ப்பா அவன், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடிக்கிறான், வேதனைப்படக்கூடாது. ஏன்னா பரலோக ராஜ்யம் சமீபமாய் மாறிடுச்சு. உன் கிரியைகளை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன், ஆனா உன் கிரியைகள் மாறிடுச்சு, அதனால நான் நின்னுட்டேன். மறுபடியும் கிரியைகளை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன், அதுக்குள்ளேயும் உன் கிரியைகள் சொந்தக்காரனை பார்த்தோன்னா, நண்பர்களை பார்த்தோன்னா, அவங்கள பார்த்தோன்னா மாறிடுச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிட்டேன். எப்பப்பா நல்ல நிலைத்திருப்ப கிரியைகளை நம்மளை பார்த்து கேட்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். ஆண்டவரே உண்மையில நிலைத்திருப்பேன், ஆண்டவரே பரிசுத்தத்துல நிலைத்திருப்பேன், ஆண்டவரே ஆண்டவரே பொருளாசையை வெறுக்கிறதுல நான் நிலைத்திருப்பேன், ஆண்டவரே உலகத்தின் மூலமாய் வருகிற பாவங்கள், இச்சைகள், இந்த உலகத்தின் மூலமாய் வருகிற விக்கிரக ஆராதனைகள், இந்த உலகத்தின் உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து உன்னதமான காரியத்துக்காக நான் நிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க முழங்கால் படிடுறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல. Thank you, Jesus. பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த நியாய பிரமாணத்தை செஞ்சாதான் நீதிமான் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா நியாய பிரமாணம் ஒரு மனிதன் நீதிமானுக்குறது இல்லை. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, நோட் பண்ணிட்டு இந்த வசனத்தை. ரோமர் 3:20. ஏன்னா நியாய பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாவம் எது பரிசுத்தம் எதுன்னே தெரிஞ்சிச்சு. அதனால அது நீதிமானாக்கப்பட முடியாது. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார்னா பூரண அன்பை கொண்டு வந்தார். ஒவ்வொரு நியாய பிரமாணத்துக்குள்ளேயும் அன்பை கொண்டு போய் வச்சுட்டாரு. அதுதான் நியாய பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. அன்பு இல்லாம நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது வேஸ்ட் தான். இப்ப ரெபேக்காக்கா நான் ஜெபிக்கிறேன்னா சும்மா ஒரு கடமைக்கு, ஆண்டவரே ரெபேக்காவை ஆசீர்வதிங்க, ரெபேக்காவை பலப்படுத்துங்க, குடும்பத்தை மாத்துங்கன்னு ஜெபிச்சா அந்த ஜெபம் கடமைக்கான ஜெபம். ஆனா ரெபேக்காவுக்கு பாரப்பட்டு, ஆண்டவரே அந்த குடும்பத்தின் மேல நீர் இரக்கமா இருக்கணும் ஆண்டவர், பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன்ல, அந்த ஜெபம் தான் பூரணப்படுத்துகிற ஒரு ஜெபம். அப்படியே கண்களை மூடி பாரத்தோட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே என் ஜனங்கள் அழிவுல நிற்கிறார்கள், கிரிகைகள்லாம் சரியில்லாம இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் ஆண்டவரே. ஓ ரீகாபா ரீபாலாதாராபா ஷபரதுரியனதாராபா. எங்கள் அந்தகார கிரிகளை அழிக்கும்படியாவே கிறிஸ்து வெளிப்பட்டா. பிசாசின் கிரிகளை நாங்கள் அழிக்க வேண்டும் ஆண்டவரே. இசைக்கியா ராஜா இருக்கார்ல, அவரு மரணத்துக்குள்ள போவாரு அப்படின்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார். எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். ஆனா அந்த தீர்க்கதரிசி முற்றத்துக்குள்ள, ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் முற்றத்துக்கு போவதற்குள்ளாகவே ஆண்டவர் மறுபடியும் கூப்பிட்டு, இல்ல 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன்னாரு. ஆண்டவருக்கு ஒரு உடனே மாறிட்டாரு. அவரு எப்படி மாறினாரு? இசைக்கியாவுடைய ஜெபம் வெறும் ஜெபம் அல்ல. ஆண்டவரே நான் மன உத்தமமா இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, இத சொல்லி ஜெபிச்சு 15 வருஷத்தை கூட்டி பெற்றுக்கொண்டார். உங்க ஆயுசு நாட்கள் கூடணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபிக்கணும். கிரியையில சரி பண்ணிட்டேன் ஆண்டவர். ஐயா ஜெபிச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சொல்ல, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் வருவதா, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வு
நம்பிக்கையே